எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்க, சண்முகம் வந்துட்டு பரணிக்கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. கோயிலுக்கு போயிருந்தேன், முருகனை பார்க்க போனா அப்படி இதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நல்லா பொய் சொல்கிறாங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறான், ஏதோ ஃப்ராட் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்னு வீரா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சண்முகம் சமாளிக்கிறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எதுக்காக கான்ஸ்டபிள் வந்துட்டு வாசலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, 30ஆம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன போலீஸாக அவங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்குன்னு சொல்ல, ஆமாம் ஸ்டேஷன்லேருந்து ஆர்டர் வந்திருந்தா தான் நான் இங்கே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வீராவுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு பரணியுமே வந்துட்டு எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்க, உங்கள் அண்ணன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் சொல்லி விட்டுடுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணுறாங்க. பரணி சண்முகமும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. அவனையெல்லாம் இது பண்ண முடியாதுமா, ஏதோ அவன் விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கான், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, பார்த்துக்கலான்னு அவங்க மாமனாரும் ஒரு பக்கம் வந்துட்டு சொல்லி விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே இவங்க வந்துட்டு டிஐஜி வந்துட்டு வீராவை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. வீரா வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேஸ் வருது, மர்டர் கேஸு. அதில் வந்துட்டு அந்த டெத்தான அந்த பாடி கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போக வச்சுறாரு இன்ஸ்பெக்டர் வீராவை. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாடியை வந்துட்டு ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றி நீ இதுவில் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சி சைன் பண்ணிட்டு தான் வரணுன்ற மாதிரி வீரா கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு கான்ஸ்டபிளையும் போட்டு போயிடுறாங்க. வீரா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே போலீஸ் வந்துட்டு டிஐஜி கால் பண்ணி சொல்லிடுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு, யார் இருக்க போகிறான்னு சொல்லி கேட்க, என் பையன் இருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போது அந்த கான்ஸ்டபிளாக வந்து போயிடணும்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு மேடம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து இந்த ஃபோன் கால் வந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்புற மாதிரி நடிச்சிடு, பொண்ணு தான் நம்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. அவரும் வந்துட்டு என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, நான் போய் உடனே பார்த்துன்னு வந்துடுறமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீராவும் சரி போயிட்டு வாங்கினே, சீக்கிரம் வந்துங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுறாங்க. அவரும் அங்கேருந்து வந்துடுறாரு. சுடுகாடு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க நம்மளோட வீரா. வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆம்புலன்ஸ் வர விடாமல் வந்துட்டு பண்ணிடுறாங்க டிஏஜி. அவங்க பையனை வந்துட்டு அங்கே வீராவை போயிட்டு நம்ப வைக்கணும், வீரா கிட்டே நல்லபடியாக பேசணும், அவகிட்ட நீ நடந்துக்கிற விதத்தில் வந்துட்டு அவள் உன்னை லவ் பண்ணுறதா வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவரும் வராரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே வீரா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்து சண்முகம் யோசிக்கிறாரு. ஏதோ முக்கியமான கேஸுன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, சரி நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இவங்க வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்டே பேசுகிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டே நடிக்கிறாரு. என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சீரியஸ்னு சொல்கிறாங்க, காப்பாற்றதே கஷ்டம்னு சொல்கிறாங்கம்மான்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் பார்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு, நான் பார்த்துக்கிறேன் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி அவர் நடிக்கிறத வச்சு இவங்களும் நம்பிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் ஃபோன் பண்ண உடனே எடுத்து இந்த மாதிரி முக்கியமான கேஸ்னு சொல்கிறாங்க. சரி பத்திரமா இருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருப்பேன், கான்ஸ்டபிளுக்கு போயிருக்காரு, அவர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சுடுகாடு பக்கத்துலன்னு சொன்னோன்னே பயந்து போயிடுறாரு நம்ம சண்முகம். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு யோசிக்கிறாரு. எப்படியும் தான் தங்கச்சிக்கு வந்துட்டு அவர் துணையாக இருப்பார். இப்போ வந்துட்டு டிஹெச்சோட பிளான் இந்த இடத்துலையும் வந்து ஃப்ளாப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.